வணக்கம், வெல்கம் டு இந்தியன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் கார புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். அதில் பெருசாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். அந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிடுங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியும் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணுறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு நம்ம மசாலா பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். கூடவே 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்றா வதக்கிடுங்க. இது வதங்கிருச்சு. கடைசியாக இதோட கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வெண்டைக்காயை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண வேணாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிடுங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகளையும் உள்ளே சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதை இப்போ உள்ளே ஆட் பண்ணிடலாம். உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே தேவையான அளவுக்கு தண்ணி உள்ளே விட்டு கலக்கி உள்ளே ஊற்றிடுங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இதையை இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அதை உள்ளே சேர்த்திடலாம். வெண்டைக்காய் கலர் மாறாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க.
இந்த வெண்டைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். அவ்வளோதான், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக அதை இறக்கி வச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.